ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025 ஆண்டு ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் என்று சொல்லி பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்கள் உள்ளடங்கியது. சந்திரனுடைய ஆட்சி வீடு. நல்ல உள்ளத்திற்கு, நல்ல மனதிற்கு, தாய் அன்பிற்கு சொந்தக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகத்திலேயே ராசியும் லக்னமும் விழுந்து விட்டால் அதுதான் ஜாதகம். கடகத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அற்புதமான ராசி. இருப்பதிலேயே 12 ராசிகளிலேயே மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய ராசி. பேசலாம். 2025 ஆண்டு ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். 12ஆம் இடத்துல குருநாதரும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு பிறகு சுக்கிர பகவான் ராசியிலேயே வந்து அமர்ந்து விடுவார். ராசியிலேயே இருக்கக்கூடிய புதன் பகவான் சில நாட்களுக்கு பிறகு 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி சூரியனோடு சேர்ந்து, ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்து, தன்னுடைய அதி நண்பரோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார். 3ஆம் இடத்துல ஒரே ராஜ யோகாதிபதி, ஜீவனாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். 10 குடைவன் 3இல் அமர்ந்திருக்கிறார். 8இல் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருக்கிறது. 9ஆம் இடத்துல குருவின் வீட்டுல வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் சனி பகவான். 4, 6, 8ஆம் வீடுகள் குருவின் பார்வையில் இருக்கிறது. இதுதான் கோச்சார நிலை. 2025 ஆண்டு ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு உண்மையில சொல்றேன், அஷ்டமச்சனி ஆடி மாதம், தமிழுக்கு ஆடி மாதத்தோடு நல்லபடியாக அஷ்டமச்சனி முழுமையாக விலகிவிட்டது. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு விடிவு காலம் ஆரம்பித்து விட்டது. அஷ்டமச்சனி விலகி விட்டது. 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாரே ஐயான்னு சொல்லி பயப்பட வேண்டாம். 8இல் இருக்கிற ராகு முழுவதுமாக குருவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார். இரட்டிப்பு மடங்கு நன்மைகளை தருவார். 4ஆம் இடம் நல்லபடியாக வளர்ந்திருக்கிற போது உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகனம், வீடு வாசல், மண்மனை, சொத்து சுகம் வாங்குவதற்கான, கட்டுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வண்டி வாகன யோகம் ஏற்படுகிறது. நல்லபடியாக நீங்கள் வாகனங்கள் வாங்க முடியும். மண்மனை வாங்கி வீடு வாசல் கட்ட முடியும். உங்களுடைய சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய சிந்தனையில நல்ல தெளிவு பிறக்கும். அதாவது சனி முழுமையாக விலகிவிட்டதால குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, தடை, தாமதம், போட்டி, பொறாமை, இது போன்ற அமைப்புகள், சனியினுடைய மந்தத்தன்மை, மறதி, இது போன்ற அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். நல்ல பண்புகள் உங்களிடம் குடிகொள்ளும். இதுவரைக்கும் இருந்த தாழ்வு மனப்பான்மை இனி இருக்காது. அஷ்டமச்சனி விலகிவிட்டது. என்ன இருந்தாலும் 2025 ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு, 2025 ஆண்டு ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு உண்மையில சொல்றேன், பொற்காலம் ஆரம்பம். அதாவது நல்ல காலத்தினுடைய ஆரம்பம், அஸ்திவாரம் இந்த ஆவணி மாதம். கவலைகளை விட்டு எல்லா நல்ல முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடலாம். 6ஆம் இடம் 8ஆம் இடம் குருவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது கடன், நோய், எதிரிகள், வம்பு, வழக்கு, அசிங்கம் இது போன்ற அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். பழைய கடன்களை படிப்படியாக கட்டி தீர்த்து விட முடியும். கடன்களால தொல்லைகள் ஏற்படாது. புதிய சுப கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தேவைப்படுகிற போது உங்களுடைய தொழில் விடயமாக, வேலை, உத்தியோகம் இது போன்ற அமைப்புகளுக்காக நீங்கள் நல்லபடியாக சுப கடன்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. எதிரிகளின் கொட்டம் அடங்கும். எதிரிகள் இயல்பாகவே உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். 6ஆம் இடம் 8ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. சனி பகவான் அஷ்டமச்சனியாக இனி செயல்பட போவதில்லை. எதிரிகளின் கொட்டம் அடங்கும். உங்களுடைய கை ஓங்கி இருக்கிற காலம். நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். அதாவது உடல் ஆரோக்கியம் மேம்படும். நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். எல்லா நன்மைகளும் கடகராசிக்காரர்களுக்கு தமிழுக்கு ஆவணி மாதத்திலிருந்து நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமில்லை, வெளிநாடு செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் இப்போது அந்த வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். 8, 12ஆம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிற போது வெளிதேசம், வெளிமாநிலம், வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவுகள் நிறைவேறும். வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய நல்ல ஜோதிட சொந்தங்களுக்கு, கடகராசிக்கார ஜோதிட சொந்தங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல அங்கேயே நிரந்தர சிட்டிசன் PR கிடைப்பது, அந்த குடியுரிமைகள், அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைப்பது, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே, பாஸ்போர்ட், விசா இது போன்ற அமைப்புகளில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
என்ன இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் எந்த குறைகளையும் எந்த குற்றங்களையும் காண முடியவில்லை கடகராசிக்காரர்களுக்கு. அஷ்டமச்சனியில படாத பாடு, வார்த்தைகளால் சொல்ல முடியாத கொடூரமான தாக்குதலை அஷ்டமச்சனி கடகராசிக்காரர்களுக்கு நிகழ்த்தி விட்டு சென்று விட்டார். அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் விடிவுகாலம் வந்த பாடில்லை. இப்போது முழுமையாக விடிவுகாலம் வந்து விட்டது. முழுமையாக தமிழுக்கு ஆடி மாதம் முடிந்து விட்டது, ஆவணி மாதம் ஆரம்பித்து விட்டது. சனி முழுமையாக தன்னுடைய பிடியை விட்டு விட்டார். கடகராசிக்காரர்கள் ஆனந்தமாக எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியும். அது மட்டுமில்லை, உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அஷ்டம சனியில உங்களுடைய பெயர் கெட்டு போயிருந்தது என்பது உண்மைதான். பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, துரோகங்களை சந்தித்தீர்கள், ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள், நீங்களே தவறுதலாக தவறுகளை செய்தீர்கள். இது போன்ற அமைப்புகளிலிருந்து இப்போது நீங்கள் முழுமையாக விடுபடுகிறீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட 8ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுடைய அவமானங்கள் அப்படியே நீங்கிவிடும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாம் நீங்கி உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அதாவது பங்குச்சந்தை லாபம், திடீர் தன லாபம், இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். என்ன இருந்தாலும் 3ஆம் இடத்துல ஒரு ராஜ யோகாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். தொழில், வியாபாரம், இது போன்ற அமைப்புகள்ல நீங்கள் நல்லபடியாக செல்ல முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய கிளைகள் ஆரம்பிக்கலாம், தொழில்ல நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம். ஒரே ராஜ யோகாதிபதி 10ஆம் அதிபதி நல்லபடியாக 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உண்மையில சொல்றேன், ஆண்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், இது போன்ற வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளாலும் நல்லபடியாக வருமானம் வரும். 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். வருமானத்திற்கு, தனத்திற்கு, பொருளாதாரத்திற்கு, பைனான்சியலா எந்த குறையும் இருக்காது. கடகராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகளிலும் விடிவுகாலம் ஆரம்பம். குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குடும்பம் அமைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி நல்லபடியாக ஆட்சி பெற்றிருக்கிறார். மாதம் முழுவதும் ராஜ யோகாதிபதி 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்க போகிறார். நல்ல குடும்பம் அமையும், நல்ல வருமானம் இருக்கும், உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், சமூகத்துல ஒரு நல்ல மரியாதை ஏற்படும், உங்களுடைய பெயர் புகழ் வெளிவட்டாரங்களில் பரவும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவமானங்கள் அப்படியே விலகும். கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். 8ஆம் இடம் நல்லபடியாக வலுத்திருக்கிறது. நல்லபடியாக உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். 9ஆம் இடத்துல நல்லபடியாக குருவின் வீட்டில் வக்ரகதியில் தான் சனி பகவான் இயங்கி கொண்டிருக்கிறார். என்ன இருந்தாலும் அஷ்டம சனியும் விலகிவிட்டது. உண்மையில சொல்றேன், இதுவரைக்கும் கடினமான மன உளைச்சல்ல இருந்த கடகராசிக்காரர்கள் ஆவணி மாதத்திலிருந்து குல தெய்வத்தை நல்லபடியாக வணங்கிவிட்டு உங்களுடைய எல்லா நல்ல காரியங்களும் ஆரம்பித்து வெற்றி வாகை சூட முடியும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் கடகராசிக்காரர்கள் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சற்று சுமாரான பலன்கள் தான் இருக்கிறது. அதையும் சொல்லிவிடுகிறேன். என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனி விலகி விட்டது, ராசி புனிதமடைந்து விட்டது. 2ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம், எல்லா இடங்களுமே நல்லபடியாக வலுத்திருக்கிறது. உங்களை சுற்றி எல்லா நன்மைகளும் ஆரம்பம். கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.